இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் ஒன்றை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றதுக்கு நாங்க ஊர்காவா? என்னக்கா இப்படி சொல்றீங்க? அம்மா நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றேன்னு சொல்லி என்ன அவன் கூட்டிட்டு வரான், உன்னும் உங்க அண்ணன் கூட்டிட்டு வராரு. நீங்க சந்திக்கிறதுக்கு நாங்க எங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வர வேண்டியதா இருக்கு. ஏக்கா எங்களுக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா? எனக்காக கூட வேணாம், உங்க ஃப்ரெண்டுக்காக. அவனுக்காக இவ்ளோ நாள் செஞ்சது பத்தலையாமா? என்ன அவனுக்கு லவ் பண்றது கூட நானா சொல்லி தரணுமா? சந்திக்கும் போது எங்களுக்கெல்லாம் தெரியாம நீங்களே சந்திக்கணும். அதுதான் ஒரு மாதிரி கிக்கா இருக்கும். நீங்க என்னன்னா எங்களை வேலை வச்சிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அது ஒண்ணும் இல்ல, திடீர்னு நாங்க யார்கிட்டயாவது மாட்டிக்கிட்டோம்னா யார்கிட்ட எப்படி மாட்ட போறீங்க? அதான் அஜயோட அம்மா அப்பா கிட்ட. அவங்க கிட்ட மாட்டினா என்ன? அவங்க அம்மா அப்பா தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். யாரோட அம்மா அப்பா? என் புருஷனாக போறவனோட அம்மா அப்பா, என் அத்தை மாமா. ஓ, அத்தை மாமா வரைக்கும் போயிருச்சா? அண்ணே அமைதியா இருண்ணே, அவங்க அம்மா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னே. அதே நீங்க கூட வந்தா ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்னு சமாளிச்சிடலாம்ல. யாரு? அஜயோட அம்மா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆமாக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொன்னா நம்ம காதலுக்கு ஒத்துப்பாங்களான்னு கூட தெரியலன்னா சொன்னாக்கா. அண்ணா பாரு, நான் இப்படி எல்லாம் பண்ணலாமா? உங்க அம்மா அப்பா பையன் காதலிச்சனா சந்தோஷமா வாழ தானே விடணும். அஜய் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீ? நான் எதுவும் பண்ணலையே, உண்மையை சொன்னேன். என் அம்மா அப்பா எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்னு உனக்கு தெரியாதா? ஓஹோ, ஆன்ட்டி அங்கிள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அத நீ அவகிட்ட சொல்லி வச்சிருக்க. ஆமா ஷாலு. நீ பைத்திய அவ வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இப்படி பயப்படுத்துற. என்ன நீ அவளை பயப்படக்கூடாதுன்னு நீ சொல்றதானே? ஐயோ நிலா, அவன் சொல்றதெல்லாம் ரொம்ப போய் நிலா. அவங்க அம்மா அப்பா காதலுக்கெல்லாம் எதிர்ப்பே சொல்ல மாட்டாங்க. இதுல உங்க ரெண்டு பேத்தோட காதல் ஒத்துக்க மாட்டாங்கன்னு வேற இவன் சொல்லி வச்சிருக்கான். அப்ப அத்தை மாமா காதலுக்கு ஒத்துப்பாங்களா? உன் அத்தை மாமா தானமா ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நீ என்ன சமாளிக்கணும்னு சொல்லுவேனா? யாரு, நானா? ஆமா, நான் ஒத்துக்க மாட்டாங்க தானக்கா. யார் அவங்களா? ஆமாக்கா. சரி ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு. அக்கா என்ன பண்றீங்க? வெயிட் பண்ண ஒரு நிமிஷம். ஓ, என்னடி பண்ண போற? நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நான் பாத்துக்கிறேன். அவ வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இவ்ளோ பயப்படுத்தி வச்சிருக்க. பார்த்தல அவள? பாவுண்டா. ஹலோ சார், பாருங்க உங்க தங்கச்சியை பயப்படுத்தி வச்சிருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும்? அவன் கிட்ட கேட்கணும். அவன் காதலி, அவனுக்கு பொண்டாட்டியாக போறவ. அவங்களுக்குள்ள என்னமோ நடந்துட்டு போட்டு நமக்கு என்ன? அப்புறம் கடைசியில அத்தை மாமாக்காக நம்ம கிட்ட சண்டை போட்டானா? நீ எல்லாம் ஒரு அண்ணன் தானா? அண்ணங்கிறனாலதான்ப்பா ஒதுங்கி நிக்கிறேன். நானா இருந்தாலும் எனக்கு வரப்போற பொண்ணுகிட்ட இப்படி எல்லாம் பயமுறுத்தி இருப்பேன். அது ஒரு கிக்கு தானே. ஆமா, உங்க அம்மா அப்பா நல்லவங்களா இருந்தாலும் நீங்க பயப்படுத்தி வச்சு வரும்போது பயந்துட்டே வரணும். அதானே உங்களோட ஆசை? அதேதாமா. அப்பதானே புருஷங்க மேல பாசம் அதிகமா வச்சிருப்பீங்க. பசங்க எல்லாத்தோட மைண்ட் ஒரே மாதிரி தானே இருக்கும். நான் தான் தப்பா புரிஞ்சுட்டேன். உன்கிட்ட பேசின பத்தியா என்ன சொல்லணும்? அக்கா இவங்க அம்மா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தானே. நீங்க எனக்கு பயம்படுத்த கூடாதுன்னு சொல்லி தானே சொல்றீங்கக்கா? ஆமாமா, அஜயோட அம்மா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஒரு துரும்பு கீழே விழுந்தா கூட அப்படி கத்துவாங்க. அஜய்லாம் லவ் பண்றான்னு தெரிஞ்சா அஜய் இன்னும் நல்லா பாத்துப்பாங்க. அக்கா சமாளிக்காதீங்கக்கா. யாரு, நான் சமாளிக்கிறேனா? ஆமாக்கா அதான் உண்மை, எனக்கு தெரியும்க்கா நல்லா. ஆமா அதான் நான் சொல்றேன்லம்மா, அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். உன்னை சமாளிக்கிறதுக்காக தான் இப்ப கூட நான் போய் சொன்னேன். மத்தபடி அவங்க ரொம்ப ஸ்வீட்லாம் இல்ல, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். என்ன ஜெய், கரெக்டா தானே சொல்றேன்? 100% உண்மை ஷாலு இது. அக்கா அப்ப நான் வந்தா திட்டுவாங்கல்ல, எங்க காதலை ஏத்துக்க மாட்டாங்கல்ல. அப்ப நான் அத்தை மாமா கூட இருக்க முடியாதா? தனியா தான் இருக்கணுமாக்கா? ஆமா கண்டிப்பா. அவங்க அம்மா அப்பா மட்டும் ஸ்ட்ரிக்ட் இல்ல, எங்க அம்மா அப்பா இன்னும் ஸ்ட்ரிக்ட். ஆமாக்கா அதையும் சொன்னாருக்கா. 4 பேர் சேர்ந்துட்டாங்க, அவங்க எடுக்கிற முடிவுல தான் இருப்பாங்க. அவங்க எடுக்கிறதா முடிவு, அதை மட்டும் தான் நாங்களாம் கேட்கணும்னு நினைப்பாங்க தெரியுமா? அக்கா அப்ப நாங்க தனியா தான் வாழணுமாக்கா? அப்ப எப்படி ரெண்டு பேரும் இவ்ளோ ஹாப்பியா இருக்கீங்க? அதுவாமா, அவங்க அம்மா அப்பாக்கு தெரியாமலே பாப்பாங்களோ என்னமோ. என்ன ஷாலு, கரெக்ட் தானே? கரெக்ட்டுங்க, அதான் உண்மை. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் சமிலா சார். ஆமாமா, நல்லாவே தெரியும். சார் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கா ஷாலு சொன்னாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எல்லாத்தையுமா? எல்லாத்தையும் தான். சரி, தெரிஞ்ச வரைக்கும் அமைதியா இருங்க. உங்க தங்கச்சி பாவல, அதை சொல்லி இன்னும் கஷ்டப்படுத்தாதீங்க. யாரு இதை கேட்டு அவ கஷ்டப்பட போறா? ஆமா சாம், அதெல்லாம் சொல்லிடக்கூடாது. என்ன கரெக்ட் தானே? கரெக்ட் தான். நானும் இந்த இடத்துல இருந்தா அப்படிதான் பயமுறுத்தி விட்டுருப்பேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டு வேற இதுல உதவி பண்றாங்க, நீங்க பண்ணுங்க. அக்கா அப்ப போச்சுக்கா, எங்களால சந்தோஷமாவே வாழ முடியாது. என் கூட இருக்க வரைக்கும் உனக்கு சந்தோஷம் இருக்காது. இல்ல ஃபேமிலியோட இருந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும்ல. என் கூட இருந்தாலே நல்ல சந்தோஷமா தான் இருக்கும். நீ கவலைப்படாது. ஆமாமா, வரதுக்கு முன்னாடியே எவ்ளோ போய் சொல்லிருக்க. பொய்யா அஜயா?
ஆமாமா உங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இன்னும் உனக்கிட்ட சொல்லி புரிய வைக்கலல. இல்லக்கா என்கிட்ட சொல்லிட்டாங்க. அம்மா பாதி தான் சொல்லிருப்பா, இன்னும் பாதி சொல்லலல. அதனால தான் இத லவ் பண்ற போதே சொல்லிருந்தேன்னா நான் இவர லவ்வே பண்ணிருக்க மாட்டேன். ஓ அப்படியாமா, நல்ல வேலைமா தப்பிச்சிட்டாமா. சரி விடு, அதான் அவன் இருக்கானே, அவன் கூட இருக்க வரைக்கும் நீ சந்தோஷமா இருக்க மாட்டே. இல்ல அத்தை மாமா இருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருப்பேன். சரி அவன் போய் தான் சொல்றான், நீ கவலைப்படாத. இல்லக்கா அவரு உண்மையதான் சொல்றாரு, எனக்கு தெரியும். நீங்களும் அண்ணனும் சமாதானப்படுத்த சொல்றீங்கன்னு தெரியுதுக்கா. நாங்க 2 பேர் மாநிலா. ஆமா நான் அதுதான் உண்மை. என்ன ஷாலு, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? பதில் தானே, இருங்க. என்னதாண்டி உன் பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. உன் வைஃபுக்கு தான் ரொம்ப பிரச்சனை போல. அவ்ளோ பயந்துட்டாடா உன் வைஃப். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீதான். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு. என்ன எதிரியே கோத்து விட்டுறாதடி. உன் பொண்டாட்டி நீ சொல்றதாண்டா உண்மை நம்பிக்கிட்டு இருக்கா. ஒரு செகண்ட் வெயிட். என்ன பொண்ணு இங்க கால் பண்ணிருக்கா? அவ என்னைக்கு எனக்கு கால் பண்ணிருக்கா? உங்களுக்கு தானே கால் பண்ணுவா எந்த விஷயமா இருந்தாலும். நீங்க தானே என்கிட்ட பேசி புரிய வைப்பீங்கன்னு சொல்லி உங்களுக்கு கால் பண்ணிடுவா உடனே. சரி சரி எடுத்து பேசுங்க, கட் பண்ணிட போறா. அந்த எடுத்து பேசு. ஹலோ சொல்லுமா. ஹலோ ஆன்ட்டி. சொல்லுமா, அம்மா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஓ 2 பேரும் பக்கத்துல தான் இருக்கீங்களா? ஸ்பீக்கர்ல போடுங்க ஆன்ட்டி. ஸ்பீக்கர்ல தாமா இருக்கு, நீ பேசு. என்னடி பண்ற? நின்னடா, அம்மா கால் பண்ணிருக்கல, பேச விடனே. ஏண்டி போனை எடுத்து கால் பண்ண மாதிரியே தெரியல. அதுக்கு தான் சார் போனை திருப்பி வச்சிருக்கேன். கால் பண்ணும்போதே கால் பண்ண வேணாம்னு சொல்லிடுவல நீ, அதனால தான். என்னடி பண்ற? இருடா, உன் பொண்டாட்டிக்கு புரிய வைக்கணும்ல. பொண்டாட்டியா? என்னமா பேசுற? ஐயோ ஆன்ட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சொல்றதை கேளுங்க நீங்க. சரிம்மா சொல்லு. அது ஒண்ணும் இல்ல ஆன்ட்டி. இப்ப அஜய் லவ் பண்றான்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அஜய் லவ் பண்றானா? யாருமா அந்த பொண்ணு? பாத்தீங்களாக்கா, அவங்க திட்டுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் அமைதியா இரு. அவ்வளவுதான், போச்சு, எல்லாம் போச்சு. அஜய் பக்கத்துல நிக்கிறானா? ஐயோ ஆன்ட்டி, அவன் பக்கத்துல நிக்கும் போது நான் எப்படி இதை பேச முடியும்? கரெக்ட் தான். ஆன்ட்டி அவனுக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கா ஆன்ட்டி. அந்த பொண்ணு கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கான் அவன். ஆனா அந்த பொண்ணுக்கு பிடிக்குமான்னு தெரியல. என் பையனை எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கும்? அதெல்லாம் பிடிக்கும். போய் ப்ரப்போஸ் பண்ண சொல்லு. என் மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லு. என்ன ஆன்ட்டி சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கியா? அப்ப அந்த 6 மாசம் டைம் வேணாமா? அதான் ஒரு பொண்ணு லவ் பண்றான்னு சொல்லிட்டால, அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஷாலு, எப்படி இருந்தாலும் அஜய் பாக்குற பொண்ணு நல்ல பொண்ணதான் இருப்பா. நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்றதை நிறுத்துங்கம்மா. சொன்னதை மட்டும் செய். எங்க 2 பேத்துக்கும் சம்மதம் தான். அந்த மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லு. போய் ப்ரப்போஸ் பண்ண சொல்லு. அதெல்லாம் அந்த பொண்ணு ஓகே தான் சொல்லு. நல்ல அம்மா. என் பையன் விருப்பம் தான் என்னோட விருப்பம். அப்புறம் என்னமா? சரி ஆன்ட்டி, அப்ப அப்பா? அவர்கிட்ட சொல்லவே வேண்டாம். அவரு எப்பதான் மருமக வீட்டுக்கு வருவான்னு காத்துட்டு இருக்காரு. என்ன ஆன்ட்டி உங்க சமையல அது தப்பிக்க பாக்குறாரு போல அங்கிள். ஏதோ ஒன்னு எப்படியோ நினைச்சிட்டு போறான். அவன் கிட்ட சொல்லி புரிய வை. நான் சொன்னேன்னு சொல்லாத. சரி ஆன்ட்டி, நான் போனை வைக்கிறேன். என்ன போய் மாமா வேலை பார்க்க வச்சிட்டீங்க பாத்தீங்களா? எனக்கு தெரியுமா, அவன் ப்ரப்போஸ் பண்ணும்போது உன்னையும் தான் கூட்டிட்டு போவான். எப்படியும் அவனுக்கே ஒரு பொண்ணு புடிச்சிருக்குல்ல, அந்த மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. எப்படியும் என் பையன் பாக்குற மருமக அம்சமா தான் இருப்பா. வீட்டுக்கு மட்டும் ஒரு நாள் கூட்டிட்டு வரணும். எப்படி பாத்துக்கிறேன்னு மட்டும் பாரு. ஆன்ட்டி ஒரு நிமிஷம், நான் சும்மா தான் சொன்னேன். நீங்க ரொம்பலாம் கற்பனை எடுத்துக்காதீங்க. உங்க பையனாவது ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்றதாவது. என்னம்மா எப்படி சொல்லிட்ட? நம்பிட்டீங்க தானே? ஆமா, என்ன போமா. ஆன்ட்டி சும்மா தான் சொன்னேன். உங்க பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றா, அந்த பொண்ணு சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வர. ஓகேவா ஆன்ட்டி? அப்போ உனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியும்? எனக்கு தெரியாம உங்க பையன் லவ் பண்ணிருவானா? அதெல்லாம் நல்லாவே தெரியும். பாத்தி அடியா, உங்க அம்மா கிட்ட இருந்தே நீ மறைச்சிருக்க. ஹலோ அவனோட ஃப்ரெண்ட். நான் அவன் சொல்றதா என்னால கேட்க முடியும். வீட்டுக்கு வருவான், திட்டுவீங்களோ இல்ல தூக்கி போட்டு அடிப்பீங்களோ? எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லப்பா. இல்லனா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து நீங்களே கல்யாணம் பண்ணி வைப்பீங்களோ? அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா ஒண்ணு, அந்த பொண்ணை உங்க பையன் ரொம்ப பயன்படுத்தி வச்சிருக்கான். என்ன பயன்படுத்தி வச்சிருக்கான்? உங்க பையன் நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொல்லி வச்சிருக்கான். நீங்க ஸ்ட்ரிக்ட்னு சொன்னது மட்டும் இல்லாம ஏமா வேற ஸ்ட்ரிக்ட்னு சொல்லி வச்சிருக்கான் உங்க பையன். எப்படி தெரியுது அவனுக்கு? என்னைக்கு அவன்கிட்ட நாங்க ஸ்ட்ரிக்ட்டா இருந்திருக்கோம்? வீட்டுக்கு வரட்டும், அவனுக்கு இருக்கு. ஒரு பொண்ணை இப்படியா பயன்படுத்தி வைப்பா? ஷாலு, வீட்டுக்கு வரட்டும், அவனுக்கு இருக்கு ஷாலு. சரி, அவன் பக்கத்துல இல்லல, நீ என்கிட்ட இதெல்லாம் சொன்னதெல்லாம் சொல்லிராத. அப்புறம் போய் ப்ரப்போஸ் பண்ணாம விட்டுட்டு வந்துட போறான். யார் அவன்? அவன் அந்த பொண்ணை விடுற ஐடியால சுத்தமா இல்ல ஆன்ட்டி. ஏன், எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே ப்ரப்போஸ் ஏது பண்ணி காதலிச்சிட்டு இருக்காங்களா? நீ சொல்லிடாத. போட்டு தர. ப்ளீஸ்டி சொல்ல. இல்ல ஆன்ட்டி, அப்படியே இல்ல, சொன்னேன் அவ்வளவுதான். சரி ஆன்ட்டி, நான் வைக்கிறேன். சரிம்மா வச்சிரு. அவன் வீட்டுக்கு வரட்டும் இருக்கேன் அவனுக்கு. சரி ஆன்ட்டி. என்ன நிலா, புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணா பாத்துக்கோ, நான் இவனை நல்லா அடிப்பேன். நீ பேச்சு கூட பேசக்கூடாது. அது உன்னோட பிரச்சனைமா. உன் புருஷனாக போறவன் நீ எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோ. புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில நான் வர மாட்டேன். இப்படி அடி மாட்டி விட்டு போவ. அப்பாவி மாதிரி இருக்க அம்மா அப்பாவை என்ன ஸ்ட்ரிக்ட்னு சொல்லி வச்சிருக்கியா? நல்லா வாங்கு. நிலா விட்றாத, அவன் உன்கிட்டயே போய் சொல்லிருக்கான் பாரு. ஆமாக்கா, இப்ப நீங்க சொல்லலன்னா நான் இன்னமும் பயத்திலேயே தான் இருந்திருப்பேன் தெரியுமா? அச்சோ, எனக்கு தெரியாம இருக்கு மாமா. நீ அவனை நல்லா கவனிச்சுக்கோ. சரியாக்கா, நான் பாத்துக்கிறேன்க்கா. ஆனா சூர்யா கூட பைக் டிராவல் போகணுமே. அப்பன்னா நீங்களா அண்ணன் கூட வாங்கணும், அண்ணன் கூட வர மாட்டீங்களா? உங்க அண்ணனுக்கு பைக் ஓட்ட தெரியுமா? ஹலோ, இத்தனை நாள நிலாவை நான் தான் டிராப் பண்ணிருக்கேன். அது உங்க தங்கச்சி பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வரணும்னு சொல்லுவீங்க.
என் தங்கச்சிக்கு புருஷனாக போறவன் ஃப்ரெண்டு உன்னையும் பத்திரமா தான் கூட்டிட்டு வருவேன் வா. அஜய் நான் சாம் கூட வரேன், நீ நிலா கூட வந்து. ஓகேடி, பத்திரமா உட்காந்துட்டு வா சரியா? ஹலோ அஜய், பத்திரமா தான் கூட்டிட்டு வருவேன். நீங்க பத்திரமா தான் கூட்டிட்டு வருவீங்க, அவ ஒழுங்கா உட்காரணும்ல. நான் அடிச்சே கொன்றுவேன், மரியாதையே போயிரு. ஏமா நிலா, அவனை டா போட்டு கூப்பிடுறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. உங்க ஃப்ரெண்டு, நீங்க டா போட்டு கூப்பிடுங்க, இல்லனா அவனை தூக்கி போட்டு மிதிங்க, எனக்கு என்ன இதுல. அவ்வளவுதான், இது போதும். வரப்போற பொண்டாட்டியும் சரியில்லை, ஃப்ரெண்டும் சரியில்லை. அடுத்து என்னடா அம்மா சரியில்லைன்னுவியா? ஏன் மேல தெய்வமா? அப்புறம் திட்டிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி வச்சிருக்கியாங்க. அது ஏதோ ஃப்ளோல வந்துருச்சு சொல்லிட்டேன். சரி வாங்க சீக்கிரம் போயிட்டு வீட்டுக்கு போ. ஓகே, நானா போட்டும் தானே. ஆமா, எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு என்கிட்ட கேளு. அண்ணா அப்ப வேணாம். உன்னடா செய்தோ அதையே செய் போ. தேங்க் யூ சோ மச். ஆரே சூர்யா, அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. ஹலோ ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லடா, சும்மா சொன்ன அவ்வளவுதான். ஏண்டி உன் அண்ணன் ஷாலுவை லவ் பண்றது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? தெரியுமாடா? அதெல்லாம் நல்லாவே தெரியும். பாத்தியா எவ்வளவு கியூட்டா இருக்காங்கன்னு? ஆமால, ஒரு மாதிரி கியூட்டா இருக்காங்கல்ல. செம்ம கியூட்டா. இந்த ஜோடி மட்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? ஹலோ ஹலோ, அதுக்கு சேரணுமா? சேர மாட்டான்னு நீயே வாய் வச்சிருவ போல. அதெல்லாம் இல்ல, சேர்ந்தா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா ஷாலு லவ் பண்ணுமே, அவ இப்ப வரைக்கும் சாம லவ் பண்ற மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல. உன் அண்ணா லவ் பண்றாரு, அது எனக்கு தெரியும். ஆனா ஷாலு லவ் பண்றாங்களான்னு தெரியலையே. ஆமாலடா, போடா. ஆனா எனக்கு தெரியுமே பொண்டாட்டி ஷாலு லவ் பண்றான்னு. என்னமோ வாய்க்குள்ளே வளர்றியேன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவக்கா அதெல்லாம் என்கிட்ட வந்து அவளா சொல்லணும். நான் சாம லவ் பண்றேன், அது வரைக்கும் நானும் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அவ சொல்லுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது சொல்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். சாம், உங்களை நம்பி ஏறி உட்கார்ந்துட்டேன், ஒழுங்கா ஓட்டுவீங்கல்ல? ஹலோ மேடம், எனக்கு லைசென்ஸ் இருக்கு மேடம், நான் நல்லா தான் ஓட்டுவேன். இருக்கு, இல்லன்னால கொஞ்சம் பயமா இருக்கு. அப்படி ஒண்ணு நீங்க வரணும்னு அவசியம் இல்லை, இறங்கிக்கோங்க. ஹலோ ஹலோ, நீங்க தான் என்ன கூட்டிட்டு வரணும். ஏன்னா உங்க தங்கச்சி சூர்யா கூட இருக்கும் போது நீங்க தான் என்ன பாத்துக்கணும். அவங்க ரெண்டு பேரும் ஜோடினா நம்ம ரெண்டு பேரும் ஜோடி தான். எனக்கு புரியலையே. அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா வராங்களா, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா, அப்படி சொல்றேன். அப்ப எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் ஸ்லிப் ஆயிரு. இட்ஸ் ஓகேமா, பரவாயில்ல. ஆமா, இப்ப எங்க போறோம்? அப்படியே போக வேண்டியதான். அப்படியேனா எவ்வளவு தூரம் போறது? போர் அடிக்குமே. இன்னும் நம்ம வண்டியே ஸ்டார்ட் பண்ணல. ஆமா, ஸ்டார்ட் பண்ணுங்க போலாம். அப்புறம் என்ன கொண்டு போய் பத்திரமா சேர்த்துருவீங்களா? ஹலோ, ரொம்ப பண்ணாத, பத்திரமா போயிடலாமா? ஓகே சார். சார், எனக்கு ஒரு டவுட். உனக்கு டவுட் இல்லனா தான் ஆச்சரியம், கேளுங்க. அது ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு போட்டோ எடுத்திய ஃப்ரேம் போட்டியா? அதெல்லாம் எப்பயோ போட்டாச்சு. ஃப்ரேம் போட்டியா சார்? ஐயோ, வளரிட்டணும். ஃப்ரேம் போடலமா, நானே அப்படியே சும்மா போட்டோ எடிட்டிங் பண்ணி என் போன்ல போட்டு வச்சிட்டேன். சரி சார், அப்ப எனக்கும் கொஞ்சம் அமுச்சுடுறியா? நீ அமுச்சுட வேலை பாத்தியா? நானும் அமுச்சுடணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன் பாரு, அமுச்சுட்டுறேன். சீக்கிரம் அமுச்சுட, போட்டோ ஃப்ரேம் போட்டு வைக்கணும். ஃப்ரேம் போட்ட. ஆமா, நான் அதுல அழகா இருக்கல. இவ்வளவு வெளிப்படையா சொல்லிட்டேன், என்னாலதான் சொல்ல முடியல. நீ என்ன லவ் பண்ணல, அதனால ஈஸியா சொல்லிட்ட. நான் தான் உன்னை லவ் பண்றேனே எப்படி சொல்லுவேன்? என்ன சார், வாய்க்குள்ளேயே ஏதோ பேசுற மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, ஃப்ரேம் தானே, போட்டு. ஆமா, வீட்ல இருக்கவங்க கேட்க மாட்டாங்க. கேட்பாங்க தான். இப்ப என்ன, அதுக்கு என்ன? ஏன் ஃப்ரெண்ட போட்டோ ஃப்ரேம் போட்டு வைக்கிறதுல என்ன இருக்கு? அதுல நான் அழகா இருக்கேன்ல. அப்புறம் போட்டோ ஃப்ரேம் போட்டு வைக்கிறதுலலாம் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்பவே போன்ல கேட்டீங்களே, அப்புறம் என்ன? ஆமாமா, சொன்ன மாதிரி உங்க அம்மாவும் சூர்யா அம்மாவும் ரொம்ப ஸ்வீட். அது போன்ல பேசும்போதே தெரிஞ்சிருச்சு. எங்க அம்மா யாரு வீட்டுக்கு வந்தாலும் ஸ்வீட்டா தான் பேசுவாங்க. அம்மா, என்ன எப்போ உங்க அம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண போறீங்க? ஆமால, அன்னைக்கு சொன்னல, மறந்தே போயிட்டேன் பாரு. நீ எப்ப ஃப்ரீயா இருக்கியோ அப்ப சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிடு. ஒரு நிமிஷம். என்னாச்சு? ஒரே ஒரு நிமிஷம். அஜய், நம்ம வீட்டுக்கு வண்டியை விட. எதுக்குடி? இன்ட்ரோடியூஸ் பண்ணடா. யாரடி? வருங்கால வைஃபடா. அம்மா சொன்னாங்களே, மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு. கூட்டிட்டு போவோம். அக்கா வேணா, நான் வரல. ஏண்டி? அக்கா வேணாம்க்கா, திட்டாங்கன்னா இன்னமுமா விடல. போன்ல பேசும்போதே தெரிஞ்சிச்சுல, அப்புறம் என்ன? ஹலோ, நீங்களா போங்கப்பா, நான் வரேன். ஏன் சார், நீங்க வந்தா என்ன? அவளுக்கு அண்ணன் நீங்க தானே, நீங்களும் வரணும். அஜய், நம்ம வீட்டுக்கு வண்டி விடு. தேவையில்லாத வேலைடி. இன்னைக்கு போறோம், இன்ட்ரோடியூஸ் பண்றோம், வீட்டுக்கு வண்டியை விடு. சொன்னது மட்டும் செய்டா. சரி, உன் வீட்டுக்கா என் வீட்டுக்கா? ரெண்டு பேரும் ஒரே வீட்ல தான் இருக்காங்க, என் வீட்டுக்கு விடு. ஓகேடி, விட்டுலாம். இந்த பயமாவே இல்லையாடா? எனக்கு என்ன பயம்? அம்மாவே மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டாங்க, கூட்டிட்டு போலாம். தப்பு இல்லம்மா. சாம், நீங்களும் வீட்டுக்குள்ள வரீங்க. நான் எதுக்கு? நான் வந்து மாட்டிட்டேனா? ரொம்ப பண்ணாதீங்க, வாங்க சாம். சரி போலாம், வழியை மட்டும் சொல்லுங்க. வழி தானே உங்க ஷாலு சொல்லுவா, நீங்க போங்க. இல்லனா எனக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வா. சரி ஓகே, நீங்க முன்னாடி போங்க, வந்து. அஜய், திட்ட மாட்டாங்கல்ல? யாரை திட்ட போறாங்க? போன்ல பேசினது கேட்டீங்களா? ஆனாடா, போன்ல பேசினது கேட்கும்போது தான்டா எனக்கே கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. என்னென்னலாம் என்கிட்ட உருட்டி இருக்க நீ. இருக்குடா, இருக்கு. என்னையா நம்ப வச்சு ஏமாத்துனா இருக்கு. உன்னை விட மாட்டேன் அஜய். நீ என்ன ஏமாத்தி இருக்க அஜய். அம்மா அப்பா ஸ்ட்ரிக்ட் அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட போய் சொல்லி இருக்கல. ஆனா இருக்குடா. போயிட்டு அத்தை மாமா கிட்ட போட்டு கொடுக்கறாரு. அப்புறம் ஷாலுக்காவோட அம்மா அப்பா கிட்ட போட்டு கொடுக்க. அது வேஸ்ட்மா. அக்கா, இவன் ஏன் வேஸ்ட்னு சொல்றான்? அதுவாமா, அவங்க அம்மா அப்பாவை கூட அஜய் கிட்ட திட்ட சொன்னா திட்டுவாங்க. ஆனா ஏன் அம்மா அப்பா சுத்தமா திட்ட மாட்டாங்கம்மா. சொல்றது வேஸ்ட். உங்க அம்மா அப்பாவுக்கு சூர்யா மேல அவ்வளவு பாசம். அதேதாம்மா. சூப்பர்க்கா, சூப்பர் ஃபேமிலிக்கா. தேங்க்யூ. இன்னைக்கு நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். நீங்க ரெண்டு பேரும் எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ண போறீங்க? என் வீட்ல என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றது? உன்ன டேய், ஃப்ரெண்ட்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றா. ஏன் திட்டுவாங்களா? சரி ஓகே,
இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம் சீக்கிரம். என்ன நிலா, ஓகே தானே? ஓகே தான், நீ சொல்லிட்டா ஓகே தான். கொலுசு மணி போல நான் சினுங்கி சினுங்கிய கிடக்க, என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க, நீ அள்ளி அணைக்க நான் கிள்ளி கொடுக்க, அடி மொத்தத்துல தூக்கங்கட்டு கண்ணுச்சவக்க. ஒரு சிட்டியில் முத்தை போல் என்னை மூடிக்கொள்வாயா, உன் அழகில் தொலைந்தவனை நீ தேடி தருவாயா. உன் கனவில் நனைகின்றேன், நீ குடைகள் தருவாயா, நான் கொஞ்சம் தூங்குகிறேன், நீ தலையணையாவாயா. நீ காதல் ஓவியனா, உன் கவிதை நாயகனா, நான் தேடும் மன்மதனா, இன்னழகின் காவலனா. போதும் அம்மம்மா நாம் கைகளில் காயவே வாழ்க்கையா என் பிழை